சியா 4 குண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல. என்றால் 60 அடி பாலம் கண்ணாடி போட மாட்டீங்க வீடியோ பண்ண கண்ணாடி போடுறாங்க. நம்ம இருக்க இடம் எங்க இருக்கு? 60 அடி பாலம் சொல்லுவாங்கல்ல, கொட்டகலைக்கு கிட்டத்துல இருக்குது. கொட்டகலை போறது எட்டன்ல இருந்து அந்த இருக்கு விளக்காது. அப்புறம் காட்டுறேன் நானு. எட்டன்ல இருந்து கொட்டகலை போற வழியில அதுக்கு இடையில இருக்கிறது தான் இந்த கிறிஸ்லஸ் பாம் அப்படிங்கிற ஒரு ஊரு. என்னது பளிங்கு மலை அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்கு. அந்த ஊரோட திருவிழா தானே போற இடம் வந்து அது பளிங்குமலை அப்படிங்கிற ஒரு ஊர். அதுகிட்ட தான் வந்து 60 அடி பாலம் அப்படிங்கிறது இருக்கு. ட்ரெயின் ரோடு இருக்கிறது. அங்கிருந்து மேலேருந்து கீழே குதிச்சா உண்டும் தேராது அப்படிங்கிறது உண்மை. இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்கப்பெல்லாம் நீங்க வந்து தற்கொலை பண்ணி விளையாடலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இதுலேருந்து யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம், வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டுதலின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அவர்களும் ஜூஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எந்த வயதுல நியாயம்? நாங்களும் உங்கள் கூட தானே இருக்கோம். எங்கே இதை வாங்கினீங்க? உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க? எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்களும் தாங்க கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கலைங்க. கேட்கணும், கராட்டி பிடுங்கணும். அட்டை கொடுக்குறது பாப்பா பாப்பாவா குட்டி பாப்பா பாப்பா பாக்குது பையன் பாப்பா பாக்குது குட்டி பாப்பா பாப்பா பாக்குது பாப்பா பாக்குது பாப்பா பாக்குது மோனே பாலோ நினக்கு பாலு கேக்குதோ? எனக்கு வெள்ளை கேக்குதுண்டா. ஓகே, உனக்கு என்ன பாலு கேக்குதோ? பால் கேட்டா பரவாயில்ல. சேச்சி பால் கூப்பிடுது. சேச்சி அப்பா அது குட்டி பாப்பாங்க. ஜூஸ் கேட்கறதுன்னு கூப்பிட்டேன். ஜூஸ் எங்க இருக்கு? நான் போய் ஜூஸ் வாங்க. ஜூஸ்
ஆடு ராசா எட்டு வச்சா படபடக்கும் போது லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் ஆறு ஏய் என்னப்பா இந்த குத்துக்கு ஹைலட்ச மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா பக்கம் வீடியோ எடுத்தா என்னங்க இது? நீங்க எடிட் பண்ண போற அப்படிங்கிறது எடிட்டர் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இத வந்து நீ சரியா எடிட் பண்ணலன்னு வை, அவ்வளவுதான் இல்ல சாணியில வைக்க கொண்டு வந்து அடிப்பேன் என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு டைம்ல எடிட் பண்ணது நான் படாத பாடு போடுவேன், இல்ல 4 டைம்ல போட்டு கொடுத்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா அப்படிதான் செய்ய இருக்கு. பரவாயில்ல அப்படின்னா நான் சொல்லணுங்கிறதுக்காக அப்படி நடப்பாயிலோ தெரியல, அழகா நடக்கிறேன்னு நினைச்சு வளைச்சு நெளிச்சு நடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்று வருது தெரியுமா? பொம்பளை மாய்க்கு கேட்ட பொம்பளை புள்ளான்னு இதுவே அவனை சொல்லிக்கும். ஓ அப்படி வேற சொல்லிக்கிறாங்களா? சூப்பர். இல்ல மனுஷ ஜமத்திலே அவனை எல்லாம் எடுக்க முடியாது, இல்லைன்னா அவனை பொம்பளை இன்னைக்கு பிறந்து திருவிழா முடிஞ்சோன்னு சாவு அதானே. ஸோ பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. பறவை காவடி மிகவும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அங்க வந்து அலைஞ்சு கஷ்டமா வேற இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு இல்ல. கடைசியில இருந்து பெஸ்ட் மட்டும் காட்டிட்டு வரோம். ஆமா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வரைக்குமே வந்து பிளாக் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு நீங்க யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். இந்த டிஸ்க்ளைமர் இருக்கும், பயங்கரமாலாம் இருக்காது. இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. அப்ப என்ன மைக்ல போறீங்க? இது நல்லா தான் இருக்கும், அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் இல்ல நான் சொல்லணும்னு, நல்லா இருக்குன்னு சொன்ன மூஞ்சி போங்க, நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கு. ஐயோ பாவம், வார எல்லா இடத்துலயும் கலாய்ப்புன்னு அதுக்குன்னே வீடியோ பாக்குறோம். நீங்க காசு பார்த்தே ஆகணும், காசு கொடுத்து அடி வாங்குறது. எடிட்டர் நான் சொல்றேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ அதனால யானை மேலே ஏறி போலான்னு பார்க்கறது, யானை மேலே ஏற்ற விடுறாங்க, ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா கரடியுடன் கரடி ஆடுகிறது. இது அபூர்வ காட்சி, அற்புத காட்சி. இது சாதாரண காட்சி இல்ல, இது சரித்திர காட்சி. 2 கரடி ஆடுறத பாருங்க. எனக்கு ஒரு டைமிங் கிடைச்சிருக்கு. அதாவது வேஷம் தான் போட்டிருக்கு, இது
அது வீட்லயே போட்ட வேஷம் தான். நீங்க என்ன செய்வீங்க திருவிழாவில? நீங்க இப்பெல்லாம் ஆடணும்னு சொன்னா அறநெறிக்கு போயிருக்காங்கல்ல, ஆடி இருக்கலாம்ல. தெரியாதா உங்களுக்கு? சொல்லலையா? ஆடலையா? இங்க பாத்தீங்கன்னா உசுர கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அறநெறிக்கு போகிறதுனால 3 பேர் போக மாட்டேன்னு சொல்லி ஆட மாட்டாங்க. ஆடாம இருக்காங்க. 1 2 3. இங்க வாங்க. செம்மட்ட மண்டை இப்படிதான் முடியவா? சின்ன வயசுல வந்து பேபிக்கு தலைக்கு போடுவீங்க தானே, அதனால தான் இப்படி முடிவு வரும். ஆமா, எந்த பக்கமா போகணும்? இப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் சுட சுட வந்தீங்கல்ல ப்ரோ, சுட சுட இட்லி ஃபர்ஸ்ட் சொல்லணும் ப்ரோ. திருவிழாலாம் நல்லா தான் இருக்கு. அதாவது கோக்குடி ரோட்ல நடக்கிறப்ப காணலாம் வந்து தெக்க சேவர்னு ஆயிடுச்சு. அவங்கள வந்து தீக்குழி மிதிப்பாங்க, அந்த இடத்த வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக சூட்லயே கொண்டு வருவாங்க. தீக்குழி மிதிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை. தீக்குழி மிதிக்கிறவங்க எவ்வளவு தூரம் மிதிப்பாங்க? ஒரு 50 மீட்டர் 50 மீட்டர் 5 கிலோமீட்டர் மிதிச்சிருவாங்க. அதுக்கு தீக்குழி மிதித்தல் அங்க இருந்து இங்க வரைக்கும் போர்டு வச்சிருந்து நம்ம நடக்க விட்டுருக்கலாம். ஒருத்தனுக்கு ஜூஸ் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து தீக்குழி இதெல்லாம் மனசாட்சியில் செயல். எவ்வளவு சூடு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் சூடா தெரியல. சூடுனால படையப்பாவா? 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 யார் படையப்பா? இவர் படையப்பா மாதிரியா இருக்காரு. தண்ணி கொடுக்கலாதான். தண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேல தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாம தான் ஏற்கனவே இப்படி சமட்டை காஞ்சி போயிட்டு தண்ணி போடுறதுன்னா தலைக்கு பேபி ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, அவங்க வந்து சின்ன தங்கச்சி. அப்படியும் இல்லையா? அப்ப நீங்க 2 பேர் யார் யாரு? அவங்க வேற தங்கச்சி. அவங்க தங்கச்சி தானே? பார்த்தீங்களா? உங்க பிள்ளை எவ்வளோ பெரியவங்க எல்லாம் காட்டுறீங்க. நாங்க 3 பேர் யார் சொன்னீங்க? இதுதான் எங்க வீட்டுல மட்டும் பையன். கடைசியா இருக்கிறவங்க விதமா உருப்படம் போயிடுவாங்க. திருத்தவே மாட்டேங்குது. மூணாவதா? மண் தரைக்கு போறோம். இந்த மண் தரைக்கு போயிட்டோம் அப்படின்னா சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும்.